ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். அன்பே சாயிராம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஒவ்வொரு வாக்கையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். எல்லா வாக்குகளும் ஒரு நாள் நிச்சயமாக பலிக்கும் என்ற நம்பிக்கையும் உன் ஆழ் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட ஒரு வாக்கு கூட நம் வாழ்க்கையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகளே இல்லையே என்ற அச்சம் கூட உன் மனதில் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என் தங்கமே. சாயப்பா எனக்கு நல்லது செய்வார்தான், வாக்கு கண்டிப்பாக பொய்யாகாது. ஆனாலும் எத்தனை நாட்கள், எத்தனை வாரங்கள், எத்தனை வருடங்கள் தான் நான் காத்து கொண்டே இருப்பது என்ற கேள்வியும் எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது என் பிள்ளையே. என் பிள்ளையே, உன் சாயப்பா ஷீரடி சமாதியிலிருந்து பொய்யுரைக்க மாட்டேன். இதை கேட்கும் நொடி முதல் சில நல்ல அறிகுறிகளை உணர்வாய் நிச்சயமாக. இது என்னுடைய வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இந்த சத்திய வாக்குகள் நிச்சயமாக உன் வாழ்வில் பலிக்கும். அதற்கான அறிகுறியை நீயே உணர்ந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உனக்கான அந்த அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். இதோ இப்பொழுதுமே உனக்கான வாக்குகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீயும் போதுமானவரை காத்திருந்து விட்டாய், போதுமானவரை பொறுமையோடு காத்திருந்து விட்டாய். உன் பொறுமைக்கான பரிசு, உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நானே வந்து உன் வேலைகளை உனக்கு முன்பாகவே முடித்து தருவேன். உன்னுடைய கர்ம வினைகளிலிருந்து உன்னை காப்பேன். உன் கர்ம வினைகளில் இருக்கும் வலிமைகளை நான் எடுத்துக்கொண்டு உனக்கு அதற்கான பயிற்சியை, அந்த கர்ம வினைகளால் வரும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இது வெறும் வார்த்தையல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். இனி வரும் காலமெல்லாம் உன்னுடைய கை ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் அவர்களை அறிமுகம் செய்து கொள்ள உன்னை தேடி வருவார்கள். நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியத்துப்பட்டு அதிசயத்து நிற்கப் போகிறாய். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்திவிட்டார் சாயப்பா என்ற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து நிச்சயமாக வரும். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருந்தாயல்லவா? அழாதே என் பிள்ளையே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலையில்லாமல், தயக்கமில்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னாலேயே வடிவமைக்கப்பட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். 8 திக்கிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மட்டும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உன் சாயி தேவா. நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது. நானும் எந்த தீங்கையும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நான் ஒளியேற்றுவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் எந்த நொடியும்
விட்டுக் கொடுத்ததே இல்லை. இரவெல்லாம் உன் தலையை வருடிக் கொடுத்தபடி உன் அருகிலேயே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பு. உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறாய். இதை இந்த சாயி நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்று விட்டது. உனக்குதான் எத்தனை தொல்லைகள்! 2 பக்கம்தான் இடி வந்து கொண்டே இருக்கிறது போல உணர்கிறாயா? கஷ்டப்படுகிறாய் என்றால் அதற்கான சந்தோஷம் கூடிய விரைவில் உன் வாழ்வில் வரும் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே இழந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உன்னிடம் சேர்வதற்கான அத்தனை வேலையையும் நான் இங்கு செய்து கொண்டுதான் இருப்பேன். உன் பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தாலே நீ என்னை அடையாளம் கண்டிருக்கிறாய். எனக்கு செய்யும் சேவையின் மூலம் நான் பிரீத்தியடைந்து உனக்கு சேவகம் செய்ய ஆரம்பிப்பேன். உனது நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாகப் போகிறது. நீ நினைத்ததெல்லாம் கிடைக்கப் போகிறது. கேட்டதெல்லாம் நடக்கப் போகிறது. துன்பத்திற்கும் உனக்கும் நெடுந்தூரம் இருக்கப் போகிறது. அப்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய். நான் உனக்கு உடனடியாக பதில் தருவேன். உன் பெயரை யார் சொன்னாலும் அவர்களுக்கும் உதவி செய்வேன். இவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே கஷ்டத்தை உனக்கு நான் அனுமதித்தேன். ஏனெனில் இந்த மாதிரியான கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாரும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. உன்னால் மட்டுமே அது முடியும். இந்த துன்ப சுமை தூக்கி இன்ப நிலைக்கு வழிகாட்ட நீ எனக்கு எப்பொழுதுமே தேவை. அதனால் என்னுடைய பிள்ளையே, நான் உன்னை படம் போட்டு கொண்டிருக்கிறேன். திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறேன். மனம் வேதனையாக இருக்கிறதே என்று புலம்பாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நடப்பது எல்லாமே நிரந்தரமான நன்மையாக இருக்கும்படி நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். மிக விரைவில் உனக்கான பொன்னான நாள் வந்து கொண்டே இருக்கிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. பொய்க்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். வேதனையாக இருக்கிறதே, கவலையாக இருக்கிறதே, மாற்றங்கள் வரவே இல்லையே என்று புலம்பாதே. அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு தென்படும், புலப்படும். அப்பொழுது உன் முகம் மலரும். அந்த முகம் மலர்வதை பார்க்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் எல்லா நாளும் கவலையை விட்டொளி. உறுதியுடன் இரு. என் பக்தர்கள் துக்கப்படுவதில்லை. ஷீரடியில் கால் வைத்த அக்கணமே உன்னுடைய துன்பத்திற்கு முடிவு வந்துவிட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. என் மேல் நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் நீ நினைப்பது எல்லாமே உன் வசம்தான். மனம் கஷ்டமாக இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளையே, மனம் பாரமாக இருக்கிறது போல உணர்ந்தால், மனவேதனையில் தவித்து கொண்டிருந்தால், உன் மனதில் ஒரு இனம் புரியாத சோகம் நிலைத்து இருப்பது போல உணர்ந்தால், இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நான் கடவுளல்ல, உன் அப்பா, உன்னுடைய தந்தை என்று நீ நினைத்தால் நிச்சயமாக இதை முழுவதுமாக கேள். நான் உன் தந்தை இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. வாழ்க்கை என்றாலே ஏற்றம், இரக்கம், இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், கோபம், விரக்தி, போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாபகமாக கடந்து வந்தால்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறிகொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல் அமையாது.
அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. எப்பொழுதுமே அன்பு, எதிர்பார்ப்பு, ஆசை என்று இவையெல்லாம் அளவுக்கு மீறி சென்றாலே கஷ்டம்தான் வரும், வேதனைதான் வரும், மன போராட்டம்தான் மிஞ்சும். எனவே எதிலையுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. உனக்கு என்ன இருக்கிறதோ, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகினாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ பல சந்தோஷங்களை ஒவ்வொன்றாக காணலாம். மற்றவர்களின் துயரத்தை கேட்கும் பொழுது இப்படி நம் வாழ்விலும் நடந்துவிடுமா, நிகழ்ந்துவிடுமா என்று நீயே ஒரு கற்பனையை உன் மனதிற்குள் யூகிக்காதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர்க்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் சோகமும் சங்கடங்கள் மட்டும் உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிட முடியுமா? அல்லது இருந்துதான் விடுமா? அல்லது நான் தான் அதை அனுபவித்து விடுவேனா? நன்றாக சிந்தித்துப்பார். நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி எதையுமே சந்தேக கண்ணோடே பார்த்தால் உன் வாழ்க்கையே சந்தேகமாகத்தான் கழிக்க முடியுமே தவிர நிம்மதியாக உன் வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது. இப்படி சந்தேக கண்ணோடே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்மேல் உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்களுக்கு கூட உனக்கு சந்தேகமாகத்தான் தோன்றும். இவர்களும் நம் வாழ்க்கையை வீணடிப்பதற்கு, நம் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்களோ என்ற எண்ணம் உன் மனதில் தானாகவே வலுப்பெற்றுவிடும். என்னை உன் கடவுளாக நினைக்காமல், உன்னுடைய இறைவனாக நினைக்காமல், உன் தந்தையாக என்னை பாவித்து உன் மன குழப்பத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையான அத்தனையும் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உனக்கான ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறேன். உனக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கியும் இருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் கூறிய அனைத்துமே உன் வாழ்வில் நடக்கும் என் பிரியமே. நான் இவ்வளவு கூறியும் உன் மனம் பொறுக்காமல் வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்தால் ஒருமுறை கண்களை மூடிக்கொண்டு அப்பா முன் வந்து உட்கார். மனதார சாயப்பாவை வேண்டிக்கொள். வாயார நாம ஸ்மரணத்தினை சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதில் ஒரு புது தெம்பு, ஒரு புது புத்துணர்ச்சி கிடைப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். இப்படி உன் சாயப்பாவிடம் நீ கேட்டால் உன்னுடைய வேண்டுதலெல்லாம் நீ கேட்டுதான் என் காதுகளுக்கு வர வேண்டும் என்றில்லை. என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உன் அப்பாவிற்கு தெரியும். இப்படி நீ செய்தால் உன் மனம் ஆறுதல் அடையும், நிம்மதியடையும், மகிழ்ச்சியடையும், புத்துணர்ச்சி கிடைக்கும். உன் வாழ்வில் சகல சௌபாக்கியமும் வந்து சேரும். என்னுடைய முழுமையான ஆசிர்வாதம் எப்பொழுதும் என் பிரியமான கண்மணிக்கு இருக்கும் பொழுது வீணாக எதை நினைத்தும் யோசிக்காதே, எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே. உன் அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை நீ செலுத்திக் கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். எல்லாமே உன் வாழ்வில் நிச்சயமாக பலிக்கும். அது மட்டும் அல்லாமல் நிறைவாக இருக்கும். இதுவரை முடிந்ததையெல்லாம் முடியட்டும். இனி உன் வாழ்வில் நடக்கப் போவதை மட்டும் பார். அதிசயம் நடக்கப் போகிறது. நல்ல நல்ல அதிர்வலைகள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்க துவங்கப் போகிறது. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை இனி மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப் போகிறாய். குழந்தையே, உன் மனதில் இருக்கும் எதிர்மறை சிந்தனைகளையும் 1000 கேள்விகளையும் 1000 குழப்பங்களையும் உன் மனதில் வைத்துக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறாய்.
அவற்றையெல்லாம் உன் மனதிலிருந்து முதலில் அழித்துவிடு. நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதுமே உன் மனதை வைத்துக்கொள். நல்ல எண்ணங்களை, நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, நிரந்தர நன்மையாக நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை சிந்தனை செய்வதை விட மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். உன் மன நிம்மதியை தவிர வெற்றி தோல்வி பெரிதா? எனவே என் பிரியமே, எதற்குமே கலங்காதே. இனி நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். அதற்கு நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன். நம்பிக்கையில்தான் நல்ல வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. நம்பிக்கையுடன் செய்யப்படும் செயல்கள் எல்லாமே நன்மையாகவும் வெற்றிகரமாகவும் முடியும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இறைவனிடத்தில் வேண்டுதல் வைக்கும் போதே நம்பிக்கையையும் முழுமையாக இருந்தால் வேண்டுதல் வேண்டியபடி நடக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் மனிதர்களுக்குள் நம்பிக்கை என்பது உறுதியாக இருக்க வேண்டும். ஒருவன் முன்னால் நான் வெற்றி பெறுவேன் என்று பிறர் மீதோ மற்றவற்றின் மீதோ முழுமையாக வைக்கப்படும் போது அந்த நம்பிக்கையின் ஆயுளும் வெற்றியும் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. ஒரு ஊரில் வில் வித்தையில் சிறந்து விளங்கும் வீரன் ஒருவன் இருந்தான். அவனுடைய வில்லின் மீது அபார நம்பிக்கை அவனுக்கு. குறி தவறாமல் எய்துவதில் அவன் முதன்மையானவனாக இருந்ததால் அவனுக்கு கர்வமும் அதிகமாகவே இருந்தது. ஒரு முறை அந்த ஊருக்கு முனிவர் ஒருவர் சீடர்கள் படை சூழ வந்திருந்தார். இவனுடைய திறமையை கேள்விப்பட்டு இவனை காண விரும்பினார். அவன் வந்ததும் அவனை பாராட்டினார். இளம் வீரனுக்கு கர்வம் தாங்கவில்லை. நீங்கள்தான் பல கலைகள் கற்றுத்தருகிறீர்களே, என்னோடு போட்டியிட உங்கள் சீடர்கள் யாரேனும் தயாராக இருக்கிறார்களா என்று சவால் விட்டான். முனிவர் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். சீடர்களும் முனிவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு உன்னளவுக்கு அவர்கள் சிறந்து இருப்பார்களா என்று தெரியவில்லை, ஆனால் முயற்சி செய்ய சொல்கிறேன் என்றார். போட்டிக்கு நாளும் குறித்தார்கள். போட்டி நாளும் வந்தது. இளம் வீரனும் சீடனும் சரிசமமாக தங்கள் திறமையை நிரூபித்தார்கள். இறுதியில் தூரத்தில் ஒரு பொம்மையை நிற்க வைத்து அதன் கண்களை குறிவைத்து தாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இளம் வீரன் பொம்மையை குறிப்பார்த்து வில் அம்பு எய்தினான். அதைத் தொடர்ந்து அந்த அம்பையும் இரண்டாக பிளக்க செய்தான். அதை பார்த்த அனைவரும் அவனை ஆஹா ஓஹோவென்று பாராட்டினார்கள். வீரனுக்கு பெருமை தாங்கவே முடியவில்லை. அவனை பாராட்டிய முனிவர் இன்னும் ஒரு போட்டியை வைக்கிறேன் என்றார். அனைவரும் அந்த ஊரின் மலை அடிவாரத்தில் கூடினார்கள். ஓரத்தில் ஆறு ஒன்றும் இருந்தது. மலையையும் ஆற்றையும் இணைக்கும் வகையில் ஒரு சிறிய கயிற்று பாலம் கட்டப்பட்டிருந்தது. முனிவர் தன் சீடனை அதில் நின்று தூரத்தில் இருக்கும் மரத்தின் கனியை குறிப்பார்த்து அடிக்கச் சொன்னார். சீடனும் தன்னுடைய குரு சொன்னதை கேட்டு அதன்படியே செய்தான். அடுத்து உன்முறை என்றார் முனிவர். இளம் வீரனிடம் வேகமாக வந்த இளம் வீரன் அந்த கயிற்று பாலத்தில் நின்றான். கீழிருந்த ஆற்று நீரும் எப்போது கயிறு அழுந்து விடுமோ என்ற பயமும் அவனை அச்சுறுத்தியது. அவ்வளவு தூரத்தில் இருக்கும் கனியை குறிவைக்கும் போது கீழே விழுந்து விட்டால் என்னும் பயமே அவனுக்கு உதறலை கொடுத்தது. என்னால் முடியாது என்று வந்தே விட்டான் இளம் வீரன். முனிவர் அவரை தட்டி கொடுத்தார். உன்னால் முடியாது என்று யார் சொன்னது? உனக்கு உன் மீதிருந்த நம்பிக்கையை விட வில்லின் மீதிருந்த நம்பிக்கைதான் அதிகம். அதனால்தான் உன்னால் குறியை சரியாக அடிக்க முடியவில்லை. முதலில் உன் மீது நம்பிக்கை வை, அதுதான் உன்னை ஜெயிக்க வைக்கும் என்றார். இளம் வீரன் உண்மையை உணர்ந்தது போல் அவரிடம் மன்னிப்பு வேண்டினான். அறிவுரை அவனுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் தான். முதலில் நம்மீது நம்பிக்கை வைக்கலாம். நம்பிக்கையே நல்லதை கொடுக்கும். நம்மீது நம்பிக்கை வைத்தால் எதையுமே சாதித்து விடலாம். வெற்றிகரமாக சாதித்தே காட்டலாம். நாம் எப்படி நடக்கிறோம் என்பது முக்கியமல்ல. மெதுவாக மிதந்தாலும் சரி, வேகமாக விரைந்தாலும் சரி, எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை மிக சுலபமாக சந்திக்கலாம்.
வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களை, உன்னிடம் என்றுமே குறை மட்டும் காண்பவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. அதுவே வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான மிகப்பெரிய ஊன்றுகோலாகவே இருக்கும். நம்பிக்கை என்ற சொல்லே போதும் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நமது வசமாக்கிக் கொள்ளலாம். அப்பாவின் ஆசிர்வாதத்தோடு. நாட்கள் நகர நகர, நாட்கள் செல்ல செல்ல உன் மனதில் இருக்கும் பயம் குறைந்த பாடில்லை, அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. நான் என்னதான் உனக்கு நல்ல வாக்குகளையும் அறிவுரைகளையும் கூறிக்கொண்டே இருந்தாலும், அதை தினமும் நீ கேட்டுக்கொண்டே இருந்தாலும் உன் மனம் மட்டும் ஒரு இடத்தில் இருப்பதே இல்லை. பிரச்சனைகளும் உனக்கான கஷ்டமான சூழ்நிலைகளும் உன்னை சுற்றி சுழலிக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நிர்கதியாய் நிற்பதைப் போல நிற்கிறாய். நீ என்னிடம் விரும்பி கேட்டது எதுவுமே நடப்பது போல தெரியவே இல்லை. இப்படியே வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தால், இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தால் எதுவுமே முடியாது, எதுவுமே தொடங்கவும் தொடங்காது. வாழ்க்கையே அஸ்தமனமாகிவிடும் என்று பதப்பதப்போடு பயந்து கொண்டிருக்கிறாய். நீ ஒன்றை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். எதுவுமே இதுவரை முடிந்துவிடவும் இல்லை. இப்பொழுது உனக்குள் நடக்கும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உனக்கான போராட்டங்களும் உன்னுடைய முடிவுக்கானவையும் அல்ல.